உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனஸ். வெல்கம் டு கேபலாக்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி திருவரம்பூரில் உள்ள பொருட்காட்சிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது என்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு தாங்க. தீபாவளி நைட் வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு ஃபன்னாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, அப்படி என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போயிட்டு பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே போவோம். ஸோ அழகாக இருக்குது பாருங்க. பா, குரங்கு, ஆமை, பெரிய ஆமையாக இருக்கே. ஆஹா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு செட்டு மட்டும் போட்டிருக்காங்க. செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பொம்மைங்களை வந்து அழகாக வந்து வச்சுட்டு அது கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு சும்மா தலையாட்டுறாப்புல, ஸோ வாழை இப்படி இது பண்ணுறாப்புல, கழுத்து ஆட்டுறாப்புல, அது மட்டும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. குழந்தைகள், அதாவது குழந்தைகளை கூட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மட்டும் ஃபோட்டோவும் வந்து நிறையா அந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். அதாவது உள்ளே போகக்கூடாது, சும்மா வெளியிலேருந்தே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக கலரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, லைட் கலர்ஸ்லாம் கொடுத்துட்டு. ஸோ வெளியில் அப்படியே வந்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து சின்ன காரை வச்சு சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு அப்படியே ஓட்ட விட்றாங்க. அது ஒரு ஷோ காட்டுறாங்க. அது நம்ம சின்ன குழந்தையெல்லாம் கூட்டி இல்லை, அதனால நாங்கள் எக்ஸிட் பண்ணியாச்சு. இது மாதிரி இங்கே பெரிய கழுகு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. சூப்பராக அப்படியே சுற்றி பாருங்கள். லைட்டு ஃபோக்கஸ் லைட் தான் அங்கங்கே வச்சுருக்காங்க. அடிச்சு நவுத்துது. இது பார்த்திங்கன்னா அப்படி தாமரை முட்டு அப்படி விரிஞ்சாப்பில் அது உள்ளே வந்து லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. எங்கேனே இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த காருக்கு அந்த சின்ன சின்ன கார் இருக்குல்ல, அந்த கார் மேலே ஒரு ஆளை உட்கார வச்சு ஓட்டுறாங்க. ஸோ அந்த இதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படியே அனிமேஷனில் வந்து ஒவ்வொரு படமாக வரைஞ்சி சூப்பராக வச்சுருக்காங்க. இதுவுமே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிக்கலாம். நானும் நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ நான் இது மட்டும் பொருட்காட்சிலாம் அவ்வளோ மோஸ்ட்லி நான் போனது கிடையாது. அதே மட்டும் ராட்டனம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உள்ளே. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வந்து சொன்னாங்களா, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியோடு அப்படியே கிளம்பியாச்சு. நானே என் பாப்பா எல்லாம் சேர்ந்து கிளம்பிட்டோம். பரவாயில்ல, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஓரளவுக்கு கும்பல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் போன தீபாவளி டைம்னால எல்லாம் வெடி வெடிச்சு எல்லாம் பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. நாங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம். இங்கே வந்து ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே அந்த லேடிஸ் தேவையான இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பஞ்சு மிட்டாய், அதாவது ஒரு குச்சை கொடுத்து பெரிய பஞ்சு மிட்டாய் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் ஐட்டம்ஸும் சைட்லேயே வந்து வச்சுட்ருக்காங்க. நம்ம பிடிச்சா வந்து அங்கேயும் போய் விளாண்டுக்கலாம். நம்ம வந்து 50 ரூபா கொடுத்து நம்ம விளாண்டுறாப்புல இருக்கும். அதே மட்டும் அப்போ முடிச்சுட்டு அப்படியே இங்கிட்டு ரைட் சைடு அப்படியே திரும்பி வந்தால் கோஸ்ட்டு ஹவுஸ், அதை மட்டும் ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து பேய் வீடு பார்த்தீங்களா எப்படி பயங்கரமாக இருக்குது. சரி வந்து உள்ளே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே போயிட்டு ராட்டினம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. 3D ஷோவுமே இருக்குங்க. அது வந்து 50 ரூபா. பேய் வீடு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் தான். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக இருக்குது டைமிங். அதனால் நாங்கள் போகல, எக்ஸிட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ராட்டனம் போகலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் எங்கள் அப்பா வந்து போகலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து சரியாக விடலை. என்ன பண்ணுறதுன்னா, எங்கள் அப்பா தான் போகணும் ரொம்ப ஆசைப்பட்டாப்புல இந்த பொருட்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கூட அந்தளவுக்கு இது கிடையாது. எங்கள் அப்பா என்னமோ சொல்லிட்டாரு. சரி ரைட்டு ஓகே போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒரு ராட்டினத்தில் போயிட்டு ரொம்ப நாள் ஆசை போகணும்னு சொல்லிட்டு. நான் போனதே கிடையாது ராட்டினத்துலலாம். ஸோ வந்து இந்த டைம் வந்து போயிட்டே ஆகும்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். வாங்க அடுத்து இதை பார்ப்போம். ஸோ இது வந்து ஓடலை, அந்த ஆள் வரல. ஸோ ஆள் வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நான் விளாட்றாப்புல நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து காரில் உட்காந்து போகிறாப்புல. அதே மாதிரி இங்கே ஒன்று சுற்றுது பார்த்தீங்களா, அதுலேயுமே போகலாம். அதே மாதிரி குட்டி டாய் ட்ரெயின்ஸ், ஸோ அதுவுமே நிறையா இருந்தது. வந்து யாராச்சும் ஃபேமிலியோட வந்தால் அந்த குழந்தைங்கள வச்சு அழகாக வந்து சுற்றிட்டு வருதுங்க. ஸோ அதுக்காக வந்து மெயினாக குழந்தைகளை கவர் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன விஷயம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பசங்க அதாவது ஒரு 12 வயசுக்கு மேலே போயிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராட்டினம் அங்கிட்டு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம போகணும். ஸோ அது மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறப்போ இருக்கும். மற்றபடி பெரியவங்களுக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன்னு இல்லை, அதுதான் உண்மை. 2 தான் இருக்குது. ராட்டினம் இருக்குது, இந்த இங்கே வச்சுட்டு பார்த்தீங்களா, இது ஒன்று கிடக்கு. அடுத்து இன்னொன்று காட்டுற பாருங்க. இந்த இந்த ட்ரெயினில் வந்து பெரியவங்களும் போகலாம், சிறியவரும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது அப்படியே ஒரு 2-3 ரவுண்ட் சம்திங் தான் அடிக்குது. அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. சரி நம்ம ஃபோக்கஸ் எது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராட்டினம் போகணும் மேலே ஆசைங்க. ராட்டினத்தில் போனதே கிடையாது. போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ராட்டினம் பக்கம் போயிட்டு எவ்வளோன்னு கேட்போம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தா ராட்டினத்துக்கு வந்து 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ராட்டினம் பாருங்கள் சரிங்களா. டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஸோ வந்து அப்படியே ராட்டினத்துக்கு மேலே வந்து அப்படியே போகலாம். நானும் என் பாப்பாவும் தான் போகிறோம்.
என் பாப்பாவுக்கு வந்து பயம் இல்லை, ஏன்னா எனக்கு லைட்டாக கொஞ்சம் பயம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போகிறேன்னா, ஸோ வந்து ஒரு மாட்டம் இருந்துச்சு. பரவாயில்ல, அடித்து நவுத்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நிறைய கும்பல்லாம் அவ்வளோக்கா இல்லை, ஒரு 20-25 பேர் சம்திங் தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே மேலே போவோம். நம்மளுக்கு உண்டான இது வந்துட்டு நானும் பார்ப்போம் ஏற போகிறோம். ஏறிட்டோம், உட்காந்தாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல தலைவன். அப்படியே பொறுமையாக ஏறுது. பொறுமையாக அப்படியே மேலே ஏற்றுறாங்க. ஒரு ஆளாக ஏற்றிட்டு அப்படியே மேலே வருது. ஒரு 50 அடி 60 55 அடி சம்திங் இருக்கும், அந்த அவ்வளோ ஹைட்டு. அப்படியே பொறுமையாக ஏற்றுறாங்க. ஆனால் கீழே இறங்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா இதோட அந்த இது தெரியுது. மேலே ஏற்றி கீழே இறங்குறப்ப அந்த மோட்டம் மேலேருந்து அடி வரைக்கும் அப்படியே ஒரு மாட்டம் ஆகுது. கையில் மாட்டம் சிவரிங் ஆகிட்டு அந்தளவுக்கு எடுக்க முடியல. வீடு பிடிக்கிறதா இல்லை வீடியோ கேமராவை பிடிக்கிறதா அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு ஸ்பீடாக நல்லா சுற்றுச்சு. சரியான ஸ்பீடா சுத்துறாங்க. பக்கத்துல கீழே இறங்கும் போது A few moments later. ரோலே அவ்வளோதான் முடிச்சு. கீழே வந்து இறங்கிட்டோம். அவ்வளோதான், எல்லாம் என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பீடாக சுற்றினாங்க. அப்படியே கீழே போனால் அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க வந்து சின்ன போட்டில் கூட்டிகிட்டே போகிறாப்புல ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருக்குது. எங்கே நம்ம கல்யாணம் ஆகி அப்படி கூட்டி வந்தால் தான் உண்டு. பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் செம்மையாக இருக்கும் இதில் போகும்போது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு இது இல்லை, ஸோ வந்து போகல. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிள்ளைங்களை வச்சு போகிறாப்புல ஒரு கார் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக சுற்றுது, நல்லாயிருக்கு இதுவுமே. தென் வந்து அவ்வளோதாங்க. வந்து தீபாவளி வந்து இதோடு வந்து சூப்பராக வைப் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்து இங்கேயுமே வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அங்கேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு விளாட்றாப்புல ஒரு பலூன்லேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு மிஸ்ஸஸோடு வந்து நம்ம ஒரு விலாகை போடுவோம். இது மட்டும் போட்டு கிடச்சிடும். ஓகே, பாய்.